அமெரிக்காவில் ஒரு விமான விபத்து. இது ஏற்படுத்தினது யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா பேர் ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத சொல்லி, இது எந்த நாட்டில் இருந்து வந்த விமானம், இது ஒரு பயணியர் விமானமா அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களும், உள்ளுக்குள்ளே எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களும், ஏதேனும் மிசைல் அட்டாக் நடந்ததா அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களையும் தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்னொரு புறம் யுஏஇயை சேர்ந்த ஒரு அமைச்சருக்கு, யுனைடெட் அரப் அமைச்சர், அவர் மார்க்கெட்டுக்கு போகிறார், லுலு மால். போனப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவரை என்ன செஞ்சாங்க, நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை கேட்டால் நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பாண்டிச்சேரியில் மினி திருப்பூர் அறிமுகம். ஜவுளித்துறை வரலாற்றில் முதன்முறையாக நேரடி விற்பனை நிலையம் உங்கள் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். துணிகளை உற்பத்தி செய்பவர்களே நேரடியாக சந்தைப்படுத்துறதுனால வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில தரமான அனைத்து விதமான ஜவுளி துணிகளும் இங்கு கிடைக்கும். நேரடியாகவோ ஆன்லைன் வழியாகவோ ஒரு துணியானாலும் சரி, ஹோல்சேல்ல வாங்கினாலும் சரி, உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது தி திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். தொடர்புக்கு 7708011123. நீதாண்டா என் தோஸ்து அப்படின்னு சொல்ற மாதிரி சீனா தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஈரானுக்கான போரில் அவங்க பாகிஸ்தானா ஈரானா அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது பாகிஸ்தானை கழட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. பெய்ஜிங்க்கு அரபிக்கடலை நோக்கிய ஒரு பயணம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. சீனா பாகிஸ்தானுடைய எக்கனாமிக் காரிடார் இங்கே முக்கியம் கிடையாது. அதே நேரத்தில் அந்த பட்டுவழி சாலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகம் முழுவதும் சீனாவோடு இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவங்க சாலை போக்குவரத்தை மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதற்காக பாகிஸ்தானை தேர்ந்தெடுத்திருக்காங்க. துறைமுகங்கள் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. பாகிஸ்தானுக்கு அதிகமான அளவில் கடன் கொடுத்து ஏற்கனவே அவங்கள அடிமைப்படுத்திட்டாங்க சீனா. அமெரிக்க தளங்களுக்கு யாரெல்லாம் மின்சாரம் கொடுக்குறீங்களோ உங்கள் நாடுகளில் இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்களும் தீப்பிடிச்சி எரியும், அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாதுன்னு ஈரான் இப்போ மிரட்டி விட்டுருக்காங்க. அப்போது அமெரிக்காவுக்கே கரண்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவிற்கு ஈரானுடைய பவர் அப்படிங்கிறது இங்கே ஜாஸ்தியாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வளைகுடா மற்றும் அரபு நாடுகள் மீதான தனது தாக்குதல்களை விளக்க டெஹ்ரான் மேற்கொள்ளக்கூடிய சமீபத்திய முயற்சி தான் இது. தொடர்ச்சியாக அவங்களுடைய துணை இராணுவ படை, இது பஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அவங்களை பற்றிய சில செய்திகளும் நான் சொல்கிறேன். ரெண்டாவது புரட்சிகர காவலர்கள் IRGC இருக்காங்கல்ல, அவங்களும் சேர்த்து தான் இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க. கூட்டாக இந்த அறிக்கையை வெளியிடுறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு அமைப்புகளும் சேர்ந்து அடுத்த கட்டமாக இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய சில முக்கிய இடங்கள் மீது டார்கெட் வச்சுருக்காங்க. அது UAE, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய தலங்கள். ஷார்ஜால லுலு அப்படிங்கிற அந்த மார்க்கெட்டுக்கு நீங்கள் போயிருப்பீங்கிறத நான் நம்புகிறேன். நான் அங்கே இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக போயிருப்பீங்க. மேற்காசிய போர்களுக்கு மத்தியில், வெஸ்ட் ஏசியாவில் நடக்கக்கூடிய இந்த வாருக்கு மத்தியில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பொருளாதாரத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் அல் மரி, இவர் ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய இந்த லுலு ஹைபர் மார்க்கெட்டுக்கு நேரடியாக போகிறார். அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதேனும் ப்ராப்ளமா அப்படிங்கிறத கேட்குறாரு. சில இடங்களில் அங்கே இருந்து வசிக்கக்கூடிய சில நபர்கள் வந்து ஒரு சில இடங்களில் தக்காளி மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதையே பெரிய செய்தியாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மாற்றிட்டாங்க. ஆனால் அந்த ப்ராப்ளம் இப்போ அங்கே இல்லை அப்படிங்கிறாங்க. இருப்புகள் எல்லாமே போதுமான அளவு இருக்குது, மக்களுக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு UAEலையும் சொல்கிறாங்க. கீழே இருக்கக்கூடிய துபாய் உள்ளிட்ட இடங்கள்லையும் நிலைமைலாம் நம்ம ஊரில் காமிக்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப மோசமாக கிடையாது. அங்கே எல்லா ஃபெசிலிட்டியுமே பக்காவாக பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் தகவல் வெளியாக இருக்குது. இப்போ அந்த லூலு குழுமத்தினுடைய தலைவர் யூசப் அலி இருக்கார்ல, அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைச்சரோட கூட நிற்கிறார். மக்கள் யாருமே இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. அவங்க வாட்டுக்கு வராங்க, அவங்க வாட்டுக்கு செல்ஃபி எடுக்கிறாங்க, அவங்க வாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் போருக்கு மத்தியிலும் சரி, ஒரு அறிவிப்பு வருது அப்படின்னா அதை உடனுக்குடனே வந்து பாஸ் பண்ணுறது, மிசைல் வருது அப்படின்னா அது தொடர்பான அப்டேட் கொடுக்கறது, மிசைல் வந்து எதுவும் அட்டாக் பண்ணாமல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட அந்த அப்டேட்டையும் சேர்த்து கொடுக்கறது, இப்படி பொதுமக்களுக்கு வாழ்வதற்கு தேவையான எல்லா வாய்ப்புகளையுமே இந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்குதுங்கிறது தான் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. இதை வெளியிட்டது யாருன்னா எமிரேட்ஸினுடைய செய்தி முகமையே இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. காணொலிக்கான உதவிகளும் அவங்களே கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான
வீடியோக்குள்ளே நமக்கு பகிரப்பட்டிருக்கு. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதெல்லாமே ரியலாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். நேராகவே போய் ஒரு அமைச்சரே பார்வையிடுறாரு. இது ரொம்ப பெரிய அளவில் விஷயம். மக்களும் சுற்றி இருக்காங்க, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட செல்ஃபி எடுக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அரங்கேறுது. ஸோ டேட் வைஸாகவே செக் பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறுது. அவர் பேசுகிறது நமக்கு புரியாது, அதனால் அடுத்த நியூஸ் போயிடலாம். ஒரு கனடா விமானம் ஒன்று அமெரிக்காவில் ஆக்சிடெண்ட் ஆகுது. லாகார்டியா அப்படிங்கிற விமான நிலையம் எங்கே இருக்குது? நியூயார்க்கில் இருக்குது. அங்கே ஒரு பெரிய அளவிலான ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. 2 பேர் இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்கங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஏர் கனடா அப்படிங்கிற விமானம் ஒன்று ஓடுபாதையில் தீயணைப்பு வாகனத்தின் மீது மோதிருக்கு. அது வந்து இறங்கக்கூடிய காட்சிகள் முதற்கொண்டு நம்மகிட்ட இருக்குது. அதை அவங்களுக்கு காமிக்கிறேன். குறைந்தபட்சம் 100 பேர் அதில் காயமடைந்திருக்கலாம் அந்த விமானத்தில் பயணித்தவங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அந்த ஏரோப்ளைன் பறந்து வரக்கூடிய காட்சிகளில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது டைரெக்டாக லேண்ட் ஆகிறதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் அது லேண்ட் ஆன டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன் இருக்குதுட்ட. அப்படி ஆசிலேஷன் இருக்கும்போது எங்கேயோ இருந்து படம் பிடிச்சவங்க ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன் இருக்கேன்னு சொல்லி அந்த இதை கவர் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு ஏர்போர்ட்டில் போய் பார்க்கும்போது தான் சில அசௌகரியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதை வந்து அடுத்த இதில் சொல்கிறேன். இப்போது அங்கே இது வந்து CRJ 900 ரக விமானம். சுமார் 100 பயணிகளோட ஓடுபாதையில் அது வர்றப்போ தான் அந்த ஆக்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. தீயணைப்பு வண்டி வந்து இடையில நின்றுருக்கு. அதை வேற தவிர்க்கவே முடியல, போய் மோதிட்டாங்க. ஏன் அப்படின்னா அது இறங்கும் போதே ஒரு சின்ன ஷேக் ஆகிருக்கு. அப்போ தீயணைப்பு வண்டி மேலே ப்ராப்ளம் கிடையாது, இவங்களுடைய ஓடுபாதையிலேருந்து விலகி இருக்காங்கங்கிறது தான் உண்மையாக இருக்குது. அப்போது சக்கரங்களோட இந்த ஹாலி பாக்ஸில் தர இறங்குக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அந்த விபத்து ஏற்பட்டிருக்கலான்னு சொல்கிறாங்க. விமானத்தினுடைய ரெக்கை ஓடுபாதையில் அப்படி ஷேக் ஆனும் போது அது உரசின உடனே அதோட ஷேப் மாறி வேற ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகிருக்கு. இதுதான் அந்த விபத்து ஏற்பட்டதுக்கான காரணமாக சொல்லப்படுது. முதற்கட்டமாக 2 பேர் உயிரிழந்திருக்காங்கங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதை வண்டி ஓட்டிகிட்டு போன விமானியும் சரி, துணை விமானியும் சரி, மாட்டு வண்டி இல்லைங்க, ஏரோப்ளேன் தான். ஏரோப்ளேனை ஓட்டிகிட்டு போன விமானியும் துணை விமானியும் இறந்து போயிட்டாங்க. இதை NBC நியூஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. 5 மீட்பு பணியாளர்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இது ஒரு பக்கம் இருக்குது. இது ஒரு பேரழிவு சம்பவம் அப்படின்னு அமெரிக்காவால் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ லா குவார்டியா அப்படிங்கிற அந்த விமான நிலையம் இப்போ மூடப்பட்டிருக்குங்கிற செய்தி. அனைத்து விமானங்களுமே JFK அப்படிங்கிற அந்த இடத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த விமானத்தினுடைய காட்சிகளையும் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கும்போது பார்த்தீங்க, இப்போ ஆக்சிடென்ட் ஆனதற்கு பிறகு அதனுடைய காட்சிகள் பாருங்கள். இந்த முகப்பு இருக்குல்ல, விமானத்தினுடைய முகப்பு, அதுதான் போய் பயங்கரமாக மோதி இருக்கு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய தாக்குதலில் இதுவரைக்கும் IRGC மற்றும் பஜித், இந்த பஜித் அமைப்பு பற்றி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது ஒரு துணை இராணுவ படை மாதிரி. IRGC ஒரு படை, துணை இராணுவ படை இவங்க தனி, ரைட்டா? இந்த 2 பேரும் சேர்ந்து தான் வேலை பார்க்குறாங்க. இப்போ 40க்கும் மேற்பட்ட முக்கிய ஈரானிய அதிகாரிகள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல், தளபதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற உண்மை தகவல், சிராஸ் அப்படிங்கிற நகரத்தில் இருந்து சமீபத்திய உயிரிழப்பு பற்றிய அப்டேட் கிடச்சிருக்கு. இராணுவ இழப்புகள் அப்படிங்கிறது மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வந்து மொத்தமாக 3000லேருந்து 5000 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்கலாம் இது வரைக்கும் இந்த போரில் அப்படின்னு சொல்லி ஈரான் அரசு தகவலை வெளியிடுறாங்க. ஸ்பெயின் நாட்டினுடைய பிரதமர் பெட்ரோ அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு, ட்ரம்ப் அப்படிங்கிற இந்த மனுஷன் உலகத்தையே தீயிட்டு கொளுத்திட்டு பிறகு அதனால் ஏற்பட்ட புகையின் மீது பழி போடுவார். புகையினால தான் இது ஆயிடுச்சு அப்படின்னு. எவ்வளோ முட்டாள்தனமான விஷயம். அதைத்தான் ட்ரம்ப் செய்கிறாருங்கிறார். 18 நாட்களாக நடக்கக்கூடிய இந்த மகாபாரத போரில் அவர் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கார். அவர் கண்டிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவரை நீங்கள் கண்டிக்கணும் உலக நாடுகள்லாம். ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு தனி மனித படை உருவாகணும். அது ஈடு இணையற்ற ஆளுமையும் முதுகெலும்பையும் பெற்றிருக்கணும். அதில் முதல் மனுஷனாக என்னைக்கு நான் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். பிரதமர் நரேந்திர மோடி மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாடாளுமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்கார். மேற்காசியாவில் நடக்கக்கூடிய போர் பற்றி அவர் பேசியிருக்கார். 41 நாடுகளில் இருந்து எரிசக்தி இறக்குமதி செய்யப்படுது நம்ம நாட்டுக்கு. 53 லட்சம் மெட்ரிக் டன் எரிபொருள் கையிருப்பு இருக்குது. கவலைப்படாதீங்க. தீவிர மோதல்களுக்கு மத்தியில் இந்திய கப்பல்கள் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடந்து போகுது. மாலுமிகள் உட்பட 1 கோடி இந்தியர்கள் இந்த பகுதியில் இருக்காங்க. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். எரிவாயு பதுக்கல் மற்றும் கள்ளச்சந்தையை தொடர்ச்சியாக அரசு கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது. குடிமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, ஆட்சியாளர்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை விதையை விதைச்சிருக்காரு. டியாகோ கார்ஜியா இந்த இடத்தின் மீது ஈரானிய ஏவுகணைகள் 4000 கிலோமீட்டர் தாண்டி வந்தது அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம். இது தொடர்பாக ஈரான் அரசு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. நாங்கள் டியாகோ கார்ஜியா மீது அட்டாக் நடத்தலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு.
ஏவுகணை போச்சா போலையாங்கிறத பற்றி ஃபாரின் மினிஸ்டர் பேசலை. ஆனால் டியாகோ கார்சியா மீது நாங்கள் அட்டாக் நடத்தலைங்கிறத மட்டும் சொல்லியிருந்தார். தொடர்ச்சியாக அவர் பேசிட்டார். அதுக்கப்புறம் இங்கிலாந்தினுடைய பிரதமர் ஸ்டாமர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அந்த திசையை நோக்கி 2 ஏவுகணைகள் வந்தது உண்மைதான். ஆனால் அது இந்த சாக்கோஸ் தீவுகள் மீது அட்டாக் நடத்தலை. ஏன்னா சாக்கோஸ் தீவுகளுக்குள்ளே தான் இந்த டியாகோ கார்சியாங்கிற அந்த மிலிட்ரி பேஸ் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம். இந்த விஷயத்தில் நம்ம முக்கியமாக பேச வேண்டியது, யூத தொண்டு நிறுவன ஆம்புலன்ஸுகளுக்கு தீ வச்சாங்க. எங்கே? லண்டனில். இது யார் வச்சாங்க, என்ன ஏதுன்னு தெரியாது. பட் இது எங்கேயோ நடக்கக்கூடிய போருக்கு லண்டனில் ஏன் இந்த சம்பவத்தை பண்ணுறீங்க அப்படின்னு யூத எதிர்ப்பு மீதான அந்த தாக்குதல் இருக்குல்ல, அதை கண்டிக்கிறாரு PM ஸ்டாமர் அவர்கள். இதையும் செய்தியாக நம்ம சொல்லணும். அமெரிக்க கடற்படையினர் இந்த US ட்ரிப்போலி அப்படிங்கிறதெல்லாம் வச்சுட்டு வரீங்க, ஜப்பானுடைய கப்பல்லாம் ஒன்று கண்ணி வெடி எடுக்கிறதுக்கு வரீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள்லாம் வாங்க, முதல்ல தரையில் இறங்குங்க, அப்புறம் தெரியும் நாங்கள் யாருன்னு அப்படின்னு இப்போ ஈரான் சவால் விட்டுருக்காங்க. ஈரானுடைய பாதுகாப்பு மன்றமே இப்போ ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டில், ஈரானுடைய கடற்கரை அல்லது தீவுகளை குறிவைக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்கள்லையுமே தரையில் மட்டும் இல்லை கடல்லையும் கண்ணி வெடி வச்சுருக்கோம்டா, உள்ளே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்களுடைய கண்ணி வெடிகள் அப்படிங்கிறது கொடூரமான ஆயுதங்களில் அதுவும் ஒன்று அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறதா அசோசியேட் ப்ரெஸ் அப்படிங்கிற அந்த நியூஸ் நிறுவனம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. எது எப்படியோ இவ்வளவு தகவல்கள் இருக்குது, ரைட்டா? இது எல்லாமே உண்மையான தகவல்கள் வித் ப்ரூஃபோடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். உண்மைத்தன்மையோடு பயணிக்க தொடர்ச்சியாக பிரசாத் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பாண்டிச்சேரியில் மினி திருப்பூர் அறிமுகம். ஜவுளித்துறை வரலாற்றில் முதன்முறையாக நேரடி விற்பனை நிலையம் உங்கள் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். துணிகளை உற்பத்தி செய்பவர்களே நேரடியாக சந்தைப்படுத்துறதுனால வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில தரமான அனைத்து விதமான ஜவுளி துணிகளும் இங்கு கிடைக்கும். நேரடியாகவோ ஆன்லைன் வழியாகவோ ஒரு துணியானாலும் சரி, ஹோல்சேல்ல வாங்கினாலும் சரி, உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது தி திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். தொடர்புக்கு 7708011123. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. prasad signature@gmail.com.